வெல்கம் டு ட்ரூ கார்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார் ஆக்சசரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கார் ஆக்சசரிஸ்னால் நாங்கள் வந்து காமனான கார் ஆக்சசரிஸ் பண்ண போகிறல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மொபைல் ஹோல்டர்ஸ், கார் கவர்ஸ், அப்புறம் கார் மேட்ஸ், அப்புறம் சீட் கவர்ஸ், அதுக்கப்புறம் இன்டீரியர் லைட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆக்சசரிஸ் பார்க்காம நம்ம வந்து பார்க்க போகிற ஆக்சசரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு க்ரியேட்டிவான, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ட்ரெண்டியான, லேட்டஸ்டான கார் ஆக்சசரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற எல்லா கார் ஆக்சசரிஸோட அமேசான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சேஃப்டி ப்ராடக்ட். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கார்லேயும் அவசியமாக இருக்க வேண்டிய பொருள் இது பேர் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் எமர்ஜென்சி டூல் கிட்ன்றாங்க. இது வந்து ஒரு 4-in-1 ப்ராடக்ட் இது. ஸோ இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஃப்ளாஷ் லைட் இருக்குது. ஸோ ஃப்ளாஷ் லைட் நிச்சயமாக எல்லா கார்லேயும் இருக்க வேண்டிய பொருள் இது. சப்போஸ் உங்கள் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஸோ அதை என்ன ரிப்பேர் பார்க்குறதுக்கு வந்து ஃப்ளாஷ் லைட் தேவைப்படும். இல்லைனா நீங்கள் வந்து கார் பஞ்சர் ஆயிடுச்சு, ஸோ நீங்கள் பஞ்சர் டயர் மாற்றுறதுக்கு ஒரு ஃப்ளாஷ் லைட் தேவைப்படும். ஸோ நிறைய காரணங்கள் வந்து ஃப்ளாஷ் லைட் உங்களுக்கு அவசியம் தேவைப்படும். அடுத்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 3 ஸ்ட்ரிப் வார்னிங் லைட் இருக்குது. ஸோ உங்கள் கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, ஓரமாக பார்க் பண்ணிடுறீங்க, மற்ற டிரைவர்ஸ் வந்து நீங்கள் அலர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிக்சரில் பார்க்குற மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் பேஸ் இருக்குது. ஸோ உங்கள் வாலில் எங்கே ஒன்றா சைடில் ஒட்டிக்கிட்டு மற்ற டிரைவர்ஸ் வந்து நல்லாவே அலர்ட் பண்ணும். அடுத்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் கட்டர் இருக்குது. ஸோ ஆபத்து அவசரத்தை உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியாது. ஸோ சீட் பெல்ட் கட்டர் வந்து நிச்சயமாக எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியாது, ஆனால் எமர்ஜென்சி டைமில் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கார் விண்டோ பிரேக்கர் ஹேமர் இருக்குது. ஸோ உங்கள் கார் விண்டோதுக்கு ஆபத்தில் நீங்கள் கார் விண்டோவை நீங்கள் பிரேக் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து ஒரு ஹேமர் இன்பில்டாக இருந்துக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபீச்சருமே ஒரு எக்ஸலண்ட் ஃபீச்சர் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ இதில் முக்கியமாக உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட். நிச்சயமாக எல்லா காரில் வந்து ஃப்ளாஷ் லைட் இருக்கணும். அதுக்கு இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ். இந்த ப்ராடக்ட் விலை பார்த்தீங்கன்னா இப்போ 400 rupees தான் இருக்குது. ஆனால் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 rupees. ஸோ இந்த ப்ராடக்ட்டை சீக்கிரம் வாங்கினா 800 rupees சேவ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு எல்லா கார்லையும் இருக்க வேண்டிய ப்ராடக்ட் இது. ஸோ தவறாமல் இந்த சீக்கிரம் வாங்கிடுங்க, 800 rupees சேவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டி பார்த்துட்டோம், அடுத்து நம்ம கம்ஃபர்ட் பார்ப்போம். ஸோ எப்போவுமே லாங் ட்ரிப் போகும்போது நிச்சயமாக உங்களுக்கு காரில் தூக்கம் வரும். அந்த காரில் தூங்குறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் தூங்குவாங்க, ஆனால் அது ஆக்சுவலாக சேஃப்டி கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட் பேர் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் குஷன்றாங்க. ஸோ இது என்னென்னா நீங்கள் வந்து சீட் பெல்ட்டுக்குள்ளே வந்து இந்த குஷனை போட்டிங்கன்னா போதும், நீங்கள் சீட் பெல்ட் சப்போர்ட்டில் நீங்கள் வந்து குஷனில் நல்லா தூங்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஏன்னா அது வந்து சீட் பெல்ட்டும் உங்களை போட வைக்குது, அதே டைமில் உங்களுக்கு நல்ல தூக்கமும் தருது. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட் ரெண்டுமே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ப்ராடக்ட் இது. ஸோ இந்த ப்ராடக்ட் விலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 280 rupees தான். ஸோ இந்த ப்ராடக்ட் மூலிமா நல்லா காரில் வந்து சேஃபாக தூங்குங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட்டும் கம்ஃபர்ட் ப்ராடக்ட் தான், ஆனால் இந்த கம்ஃபர்ட்டை வேறு லெவல் எடுத்து போகுது. ஸோ பிக்சரில் பார்க்குற மாதிரி உங்கள் பேக் சீட் ஃபுல்லாகவே வந்து பெட்டை மாறப்போகுது. ஸோ இது யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பசங்களோட வந்து லாங் ட்ராவல் போகும்போது பசங்க வந்து பேக் சீட்டில் தூங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பெட்டை ரெடி பண்ணால் நல்லா சமத்தாக நல்லா தூங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. பசங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ட்ராவல் பண்ணும்போது ஹில் ஸ்டேஷன்ஸ் எங்கேயாச்சும் போகும்போது இந்த மாதிரி பெட்டை அரேஞ்ச் பண்ணி நல்லா கம்ஃபர்டபுளாக பேக் சீட்டில் உட்காந்துக்கலாம். ஃப்ரண்ட் சீட்டில் வந்து டிரைவர் கஷ்டப்பட்டு தூங்குறது போல தான். இல்லைனா இது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் ஹோட்டல் சார்ஜஸ் அது மாதிரிலாம் கம்மி பண்ணும். ஏன்னா நீங்கள் காரில் தூங்குறதுனால இது வந்து உங்கள் காசுலேயே கம்மி பண்ணும். ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு பேக் சைஸில் வந்து இந்த மடிச்சு வச்சுக்கலாம். அப்புறமேட்டு இது வந்து காற்றை நெருப்பி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு ஊதியெல்லாம் ஃபில்லப் பண்ண தேவையில்ல, இதிலே வந்து ஏர் பம்ப் தராங்க. ஸோ இந்த ஏர் பம்ப் பார்த்தீங்கன்னா காரில் இருக்க ஃப்ளக்கில் நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த பவர் மூலயமா ஒரு பம்ப் வந்து இந்த பெட் ஃபுல்லாத்தையும் பம்ப் பண்ணிடும். இதிலே வந்து பில்லோஸ் வேறு இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2000 rupees தான். 2000 rupeesக்கு வந்து சரியான ப்ராடக்ட் சொல்லலாம். அந்த காசுக்கு இது ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் கம்ஃபர்ட் தந்துச்சு, ஆனால் பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து டிரைவர் கம்ஃபர்ட் தரப்போகுது. ஸோ லாங் ட்ராவல் பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் கை வலிக்கும் அண்ட் உங்கள் கை மறுத்து போக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் பேர் வந்து ஆம்ரெஸ்ட். ஸோ இந்த ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு சப்போர்ட் தரும். ஸோ உங்கள் கை சப்போர்ட் தரதுனால உங்கள் கைக்கு வலிக்காது அண்ட் மறுத்து போக சான்சஸ் கம்மியாகும். ஸோ இதனால் டிரைவிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஒரு நல்ல ரிலாக்ஸ் ஃபீலிங் உங்களுக்கு தரும். ஸோ வயசானவங்களுக்கு இது ரியலாகவே ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா 900 rupees. நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பேக் சீட் ஹூக். ஸோ நிறைய பேர் வந்து பேக்கோட வந்து பேக் சீட்டில் உட்காரும்போது பேகை வந்து கஷ்டப்பட்டு மடியில் வச்சுப்பாங்க, இல்லைனா மடியில் வைக்க கஷ்டப்பட்டு வேறு எங்கேயாச்சும் வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளான ப்ராடக்ட் இது. ஸோ பேக் சீட்டில் வந்து உங்கள் ஹூக் தரும். ஸோ இந்த ஹூக் மூலமா உங்கள் பேகு உங்கள் லக்கேஜ் ஏதாச்சும் இருந்து நீங்கள் வந்து அதில் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராசரிஸ்,
இப்போ கிராசரி பேக், அப்புறம் வந்து பசங்களோட ஸ்கூல் பேக், அந்த மாதிரி நீங்கள் வந்து அசால்ட் ஹேங் பண்ணிக்கலாம். லேடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காரில் பேக் சைடில் உட்காரும்போது அவங்க ஹேண்ட் பேக்கை மடியில் வச்சு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இந்த ப்ராடக்ட் மூலியமாக அவங்க அந்த ஹேண்ட் பேக் வந்து நல்லா வசதியாக வந்து அதில் மாட்டிக்கலாம். ஸோ இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு யூனிக் ப்ராடக்ட் இது. அண்ட் ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட் இது. இந்த ப்ராடக்ட்டோட விலை வந்து ₹300. ஸோ ₹300க்கு இது ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ வெயிட் தாங்கணும். அண்ட் உங்கள் காரில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து சன்வைசர் பவுச். ஸோ நம்ம காரில் பார்த்தீங்கன்னா சன்வைசரை நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணாமல் புதுசு போல் வச்சுப்போம். ஸோ இந்த பவுச் பார்த்தீங்கன்னா உங்கள் சன்வைசரில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா நீங்கள் ஏதாச்சும் பொருள் வைக்கணும்னா இந்த பவுச்சில் வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பென், விசிட்டிங் கார்டு, டோல்கேட் ரிசிப்ட்ஸ், அப்புறம் சிடிஸ் அண்ட் சன்கிளாஸஸ், இந்த மாதிரி நிறைய பொருள் வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு மட்டுமே ஒரு பர்சனலாகவும் ஸ்பெஷலான பிளேஸாக இருக்கும். ஏன்னா மற்ற காரில் இருக்க ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்னாலே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா டிரைவர்னால மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ டிரைவருக்கு தனி பவுச் மாதிரி இருக்கும். ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 500 to 300 வருது. இதில் வந்து நிறைய டைப்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த டைப்ஸ் பிடிக்குமோ அந்த டைப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து உங்கள் கார் வாஷிங் ரொம்ப ஈஸியாக்க போகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் பேர் வந்து 8 லிட்டர் மேனுவல் கார் வாஷர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் இருக்கும், 8 லிட்டர் டேங்க்கு. இதில் நீங்கள் தண்ணியை ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு பம்ப் மூலிமா நீங்கள் ஃபுல்லாக பம்ப் பண்ணி உள்ளே வந்து ப்ரெஷர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஹேண்டில் நாசிலில் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ண போதும் தண்ணி தானாக வந்து ஸ்ப்ரே ஆகி நீங்கள் அதோடு அப்படியே சேர்த்து நீங்கள் காரை வாஷ் பண்ணலாம். ஸோ இதோட ஒர்க்கிங் வந்து வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க காரை இவ்வளோ ஈஸியாகவும் நல்லா க்ளீன் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. ஸோ இது கார் மட்டும் இல்லை, வீட்டையும் நல்லா க்ளீன் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட விலை வந்து ₹1200. உடன் ப்ராடக்ட்டும் இருக்குது. அதோட விலை பார்த்தீங்கன்னா ₹920 தான். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா மிக்சட் ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஃபுட் லவர்ஸ்க்கு நம்ம பிடிச்ச ப்ராடக்டாக இருக்கும் போது. ஸோ இந்த ப்ராடக்ட் பேர் வந்து ஃபுட் ட்ரே. ஸோ நம்ம காரில் வந்து ஸ்நாக்ஸை வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிடும்போதோ இல்லை நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடும்போதோ காரில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ இந்த ஃபுட் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளிப் தந்துக்கிறாங்க. ஸோ இந்த கிளிப்பை வந்து எங்கோனா மாட்டிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சன்வைஸில் மாட்டிக்கலாம், இல்லைனா உங்கள் டோர் ஹேண்டில் மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் வயர் தந்துக்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளெக்சிபிள் வயர் மூலிமா இந்த வயரை வந்து பெண்ட் பண்ணி இந்த ட்ரேயை வந்து வாட்டமாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் வச்சுக்கலாம். ஸோ இது மூலிமா உங்கள் ஃபுட்டை வந்து அந்த ட்ரேயில் வச்சு நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸோட இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு காமன் பிளேஸில் வந்து ட்ரே வச்சா போதும், நீங்கள் நீட்டாக எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த ஃபுட்டு சாப்பிட்றது மட்டும் இல்லை, பொருள் வைக்கிறதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லேடிஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்து காரில் தான் போடுவாங்க. ஸோ உங்கள் மேக்கப் கிட்ட வந்து இந்த ட்ரேயில் வைக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் விலை வந்து ₹990. போன ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்டு கார் நாஸ்தி பண்ணியிருப்போம். இப்போ வரப்போகிற ப்ராடக்ட் வந்து இதை க்ளீன் பண்ண தான் வருது. ஸோ இது பேர் வந்து கார் வேக்யூம் கிளீனர். ஸோ காரில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது க்ளீன் பண்ண. இதுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ண முடியாது. ஏன்னா இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைமும் ஆகும். ஸோ இதுக்கு பதிலாக இல்லாமல் கார் வேக்யூம் கிளீனர் இருக்குது. ஸோ இந்த கார் வேக்யூம் கிளீனர் பார்த்தீங்கன்னா உங்கள் காரில் இருக்க ப்ளக்லேயே நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ அந்த பவர் மூலியமாக இந்த கார் வேக்யூம் கிளீனர் ஒர்க் ஆகும். ஸோ இது மூலியமாக நீங்கள் அப்பப்போ இந்த காரில் இருக்க அழுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஸோ என்னென்ன க்ளீன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கார் வென்ட்ஸ், அப்புறம் வந்து ஏசி வென்ட்ஸ், அப்புறம் கார் சீட்ஸ், அப்புறம் கார் பில்லோஸ், அப்புறம் வந்து கார் மேட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் க்ளீன் பண்ணலாம். இப்போ இந்த க்ளீனிங்கை வந்து வீடியோவில் பார்ப்போம். So I think I'm done from here because I don't want to waste a lot of time over here. जो गाड़ी साफ करने वाला है वो तो ये सब कर ही लेगा. Just wanted to show you the importance of this brush. और वो के कार्पेट से कितना धूल आया आपको मैं दिखाना, मैं एक बार दिखा देता हूँ आपको. फिर मैं आपको you have to remove the filter. ये देखिए, ये है वो सारे धूल जो ऐसे नहीं दिख रहे थे. ஸோ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வேக்யூம் கிளீனர் வச்சு இவ்வளோ ஈஸியாகவும் சூப்பராக க்ளீன் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. அதுவும் ஃபேமிலி வச்சுருக்கவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ப்ராடக்டாக இருக்கும் போது. ஏன்னா பசங்க வந்து என்ன சிந்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, இது வந்து வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்க ஷோ கேசஸ், அப்புறம் வந்து ஷெல்ஃப்ஸ் அங்கே க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹1350. இதை மிஸ் பண்ணாதீங்க, இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட்.
ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து உங்கள் உயிரை காப்பாற்ற போது, அதுவும் டிசாஸ்டர் டைமில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். இப்போ யோசிப்பீங்க, காரில் தான் டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்குது, அப்போ என்ன ஏன் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வாங்கணும்னு யோசிப்பீங்க. ஆனால் நீங்கள் காரில் டிஃபால்ட்டாக வந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் அந்த தந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தந்திருப்பாங்க. அது ஒரு காமனான கேசஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் பார்த்தீங்கன்னா 85 ப்ரீமியம் கேசஸ்க்கு அப்ளை ஆகும். ஸோ நிறைய டைப்பான ஒரு பிரச்சனைகள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் சூட்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் டிசாஸ்டர் கிட்டும் இருக்குது. ஸோ எமர்ஜென்சிக்கு டிசாஸ்டர் டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வர ப்ராடக்ட்ஸ் இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காம்பஸ், க்ளோ ஸ்டிக்ஸ், ஐஸ் பேக், அது ஒரு ரெயின் கோட். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இதில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரீமியம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் பார்த்தீங்கன்னா 5 பேர் வரைக்குமே சப்ளை ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் நிச்சயமாக ஒரு அவசியமாக தேவை. அதுவும் காரில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக 4 பேர் ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஒரே ஆளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வச்சுக்க முடியாது. ஸோ உயிரை காப்பாற்றுறது நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,551 ருபீஸ் இது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்து ரியலாகவே ஒர்த். ஸோ உயிர் நம்ம காப்பாற்றும் போது நம்ம ப்ரைஸை பார்க்க முடியாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் பொறுத்த வரைக்கும் எல்லா கார்லையும் இருக்கணும் அண்ட் இது ரொம்ப தேவையான பொருள். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து உங்கள் காரில் இருந்துச்சுன்னா இன்ஸ்டன்ட் பார்ட்டி தான். ஸோ இந்த ப்ராடக்ட் பேர் பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் ஃப்ரிட்ஜ் அண்ட் வார்மர். சம்மருக்கு காரில் உட்காந்துட்டு ஜில்லுன்னு ஜூஸ் குடிக்கிறது வந்து எல்லாரோட கனவாக இருக்கும், ஆசையாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் மூலிமா நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு. ஸோ இந்த ஃப்ரிட்ஜோட பவர் சப்ளை வந்து உங்கள் காரில் இருக்க ப்ளக் மூலிமா வரும். ஸோ இது மூலிமா உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜூஸை வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப பெரிய ஃப்ரிட்ஜெலாம் இல்லை, மேக்ஸிமம் ஒரு 5 ஐட்டம் வச்சுக்கலாம். ஸோ இந்த 5 ஐட்டம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலாக்கி வச்சுருக்கலாம். யோசிச்சு பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட காரில் உட்காந்தபடி ஒரு ஜில்லுன்னு ஜூஸ் குடிக்கிறதும் சூப்பராகவே இருக்கும். சூப்பரான ஃபீலிங். ஸோ இது காரில் மட்டும் இல்லை, நீங்கள் அப்பப்போ கெட் டுகெதர் பார்ட்டிஸ் வைக்கிறீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜை வந்து வெளியிலும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து சாதா ப்ளக்கும் தராங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் வருது. சின்னது இருக்குது, பெருசு இருக்குது. சின்னது பார்த்தீங்கன்னா 6,000 ருபீஸ் போல் வருது. பெருசு பார்த்தீங்கன்னா 11,000 ருபீஸ் போல் இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோட ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வளரும் இந்தியாவுக்கு வந்து இது ரொம்ப தேவையான ப்ராடக்ட். எல்லா கார்லேயும் இதுவும் இருக்க வேண்டிய ஒரு பொருள் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் பேர் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் கேமரான்னுவாங்க, இல்லை கார் கேமரான்னுவாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் வந்து கார்ஸ் அண்ட் பைக்ஸோட பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் வந்து வேகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்தியாவில் வந்து எவ்ரி 4 மினிட்ஸ்க்கு வந்து 1 டெத் நடக்குது கார் ஆக்சிடென்ட்னால. ஸோ யோசிச்சு பாருங்கள், கார் ஆக்சிடென்ட்ஸ் இவ்வளோ காமனாக இருக்குன்னு. ஸோ இந்த டேஷ்போர்ட் கேமரா ஏன் வேணும்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ நிறைய வாட்டி கார் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது நிறைய பேர்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்காது, எவிடன்ஸ் இருக்காது, ப்ரூவ் பண்ண முடியாது. நிறைய அநியாயங்கள் நடக்கும் ரோட்டில். ஸோ அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபீமேல் டிரைவர்ஸ் வராங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இப்போ ஃபீமேல் டிரைவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இருந்துச்சுன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க பிளேம் வந்து ஃபீமேல் டிரைவர் மேலே தான் போடுவாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க, எவிடன்ஸும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்கு விமென்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டியாக இருக்க போது, ஒரு எவிடன்ஸாக இருக்க போது பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட் கேமரானா. ஸோ இந்த டேஷ்போர்ட் கேமரா வந்து இது மட்டும் செய்யாது. ஸோ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டிரைவர்ஸ் வச்சுப்பாங்க. சில பேர் பசங்களை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணது டிரைவர்ஸ் வைப்பாங்க. ஸோ அவங்க பசங்களோட சேஃப்டி கன்சிடர் பண்ணுறதுக்கும் இந்த டேஷ்போர்ட் கேமரா இருக்கும். ஸோ டேஷ்போர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுது, இன்சைடும் ரெக்கார்ட் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் காருக்குள்ளேயே தான் இருக்கும், ப்ரைவேட்டாகவும் இருக்கும். ஸோ உங்கள் கார் மூலியமாக உங்கள் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா உங்கள் பசங்களுக்கு உங்கள் காரை கொடுக்குறீங்க, அவங்க எப்படி ஓட்டுறாங்க, ரேஷ் டிரைவிங்கை ஓட்டுறாங்களா, ரொம்ப ரஃப்பாக ஓட்டுறாங்களா அப்படின்னு இந்த கேமரா மூலயமா நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கென்ட் கேமரா ஐ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 17,000 இது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு ஏன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போய் அனுப்பிச்சிடும். ஸோ உங்கள் நெட்டு மூலயமா உங்கள் ஃபோனுக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும். ஸோ உங்கள் என்ன நடக்குதோ அப்படியே வந்து ஸ்ட்ரீம் ஆகி உங்கள் கார் நடக்குது உங்கள் ஃபோனில் அப்படியே காட்டும். ஸோ அதுக்காக இந்த ப்ரைஸ். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ரஷ்யா, சைனா அந்த மாதிரி பெரிய கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா எல்லா கார்லேயும் டேஷ்போர்ட் கேமரா இருக்கும். சரி, நீங்களே பார்த்துருப்பீங்க, இவ்வளோ கார் ஆக்சிடென்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட் கேமராவில் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டேஷ்போர்ட் கேமரா வந்து நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதுவும் இப்போ இருக்க இந்தியன் சிச்சுவேஷனுக்கு காரும் பைக்கும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிச்சயமாக வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கார் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்க போகுது. ஸோ அது நடக்கிறதுக்கு உங்களுக்கும் பாதுகாப்பு, உங்களுக்கு என்ன நடந்துச்சு அட்லீஸ்ட் தெரியணும்ல. ஸோ அதுக்காக வச்சு இந்த டேஷ்போர்ட் கேமரா அவசியம் தேவை. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி சேஃப்டி, விமென்ஸ்க்கு சேஃப்டி இருக்கும். அதுவும் உங்கள் பசங்களை நீங்கள் டிரைவரோட அனுப்பும்போது என்ன நடக்குது, என்ன டிரைவர் ஒழுங்காக ஓட்டுறாங்கன்னா அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வருது, ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன், அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேமரா நீங்கள் பாருங்கள், லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், இந்த 17,000 மட்டும் தான் கேமரா இருக்குது கேட்டிங்க. இல்லவே இல்லை, 1000 ருபீஸில் ஒரு கேமரா இருக்குது, 2000 ருபீஸில் கேமரா இருக்குது. ஸோ அந்த கேமராலாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் மட்டும் தான் பண்ணும். ஆனால் அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இல்லை.
ஸோ நான் சொன்ன இந்த லென்த் கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிராண்ட் கேமரா, ஒரு பிராண்டட் கேமரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கை ப்ராப்பராக பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாதிரி டேஷ்போர்ட் கேமரா நிச்சயமாக வந்து உங்கள் பசங்களுக்கு டிரைவரோட அனுப்புறீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரி கேமரா வைக்கணும். ஸோ இது மூலயமா வந்து நம்ம இந்தியாவில் எல்லாரும் கேமரா வச்சா இனிமேல் ரோடு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இதுக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்கும், ப்ரூஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் இருக்கா உங்கள் காரில்? இல்லைனா நீங்கள் நான் சொன்ன ப்ராடக்ட்டில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்குது, என்ன ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு, என்ன ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் என்ன வீடியோ செய்யணும் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.